வெளிப்படுத்தின விசேஷம் 20 வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைந்தார்கள். பாருங்கள், புஸ்தகங்களிலே எழுதியிருக்கிறபடி இந்த பெஸ்டா எதுக்கு நம்ம சேர்க்கலாம்? சிசிடிவி கேமராவுக்கு சேர்க்கலாம். சிசிடிவி கேமரா இப்போ என்ன செய்யுது? பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அப்படியே எந்த நொடி, எந்த நிமிஷம், எந்த டேட்டு, எந்த வருஷம் சொல்லி அதுலேயே ஓடிட்டே இருக்கும். கரெக்டாக ரெக்கார்டாக எங்கே இருக்கும்? ஹார்ட் டிஸ்கில் பதிஞ்சிட்டே இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த மூலையிலையும் சரி, எந்த நைட்டும் சரி, யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணினாலும் ஒரு புஸ்தகத்தில் எல்லா பாவமும் அங்கே எழுதப்பட்டிருக்குமா? வாசிங்க. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அதான் பரிதாபம். யாருக்கு நியாய தீர்ப்பு கிடையாது? சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவருக்கு பயந்து இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நியாய தீர்ப்புலேருந்து நீங்கள் தப்பணும். நீங்கள் என்ன நினைக்கலாம்? என் பலவீனம் கொடியது, என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை, அதனால் என்ன எனக்கு நரகந்தான்னு சொல்லி அநேகர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆதியாகமம் 17:15-17 வரைக்கும் ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டு வாசிங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு. பாருங்க என்ன சொல்றாரு? என் வயசு 100, என் மனைவிக்கு வயசு 90, 2 பேருக்குமே சரீரம் என்ன ஆகிப்பற்றி செத்துட்டு, அப்ப எங்களுக்கு எப்படி புள்ள பிறக்கும்? 18ஆம் அதிகாரம் 11-14 வரையில் வசனங்கள் வாசிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. பாருங்கள், இங்க சாராளும் என்ன சிரிச்சிட்டு, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனுமான பின்பு எப்படி நான் கிழவி, என் புருஷன் கிழவே, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த காரியத்தை ஏன் இங்க எடுத்து உங்களுக்கு மூளையில போடுறேன்னா, ஒரு காரியம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுட்டு, எப்படி அவங்க 2 பேருடைய சரீரமும் செத்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன சொல்லிடுறோம்? உடனே ஒரு பாயிண்ட் போட்டுருவோம். எப்படி? அதாவது ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். அப்போ 100 வயசெல்லாம் இப்போ ஒரு 40 வயசு மாதிரி தான், இல்லை ஒரு 30 வயசு மாதிரி தான். அப்போ 90 வயசுல தான் ஒரு 27 வயசு தான் அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை பண்ண கூடாதுங்கிற ஒரே காரியத்துக்காண்டி தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க வாயினாலே சொல்லிட்டாங்க. எப்படி? எங்க சரீரம் செத்த சரீரம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. அப்ப இங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ள விடுதலை இல்லாதவங்க என்ன சொல்றோம்? நான் புலம்பி பார்த்துட்டேன், கூப்பிட்டு பார்த்துட்டேன், விடுதலைக்கு என்னென்னமோ பிரயாசம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு விடுதலை கிடைக்கல, எனக்கு கிடைக்காது. தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன், வேதம் தான் வெளிச்சம். அந்த வேதம் எதுக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? ஆவிக்குரிய ஜீவத்தில் சோர்ந்து போன நம்ம, விசுவாசியா இருந்து பின்மாற்றம் அடைந்து இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நமக்கு சாட்சியா எழுதப்பட்டிருக்கு. என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. என்ன சொல்றாரு? பூமியின் எல்லை எங்கும் உள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பலவீனம் உள்ள மனுஷனாக ஒன்று இருந்து போ, இத்தனை வருஷத்துல பல தடவை விழுந்து விட்டியா, சரி விழுந்தவனா இருந்துட்டு போ. என்னுடைய இருதயம் பாவத்தை தான் தியானிக்க முடியும், என் கண்கள் பாவத்தை தான் பார்க்க முடியும், நான் பாவ சரீரம் உள்ள பாவ ஜென்மி. எப்படி இருந்துட்டு போ. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். என்ன சொல்றாரு? என்ன நோக்கி பாரு. நான் யாரு தெரியுமா? செத்த சரீரத்தை உடைய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அன்றைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததான அந்த தேவன் இந்த நாள் எந்த பலவீனத்தையும் போக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கார். வாசிங்க.
பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, நான் தான் தேவன். முடியாது என்று இருக்கும்போது ஒரு தொடக்கத்தை பண்றதான் தேவன். எப்படி? முடியவே முடியாது, நான் ஓடி பார்த்துட்டேன் ஆண்டவரே, முழங்கால் நின்று பார்த்துட்டேன் ஆண்டவரே, உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன் ஆண்டவரே, பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன் ஆண்டவரே, விட வேண்டியதெல்லாம் விட்டாலும் திடீர்னு விழுறேன் ஆண்டவரே. சரி, அது உன்னுடைய பிரயாசங்கள். ஆனா அந்த பிரயாசத்தை விடக்கூடாது. ஏன்னா முடியாது என்று ஒரு கட்டம் வரும்போது அங்கதான் தேவனுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை எதிர்பார்க்கிறார்? அவரை நோக்கி பார்க்கணும், அந்த பாடுகளை நோக்கி பார்க்கணும், அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கணும். கிடைக்கிற வரைக்கும், ரட்சிப்பு கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையன்னு சொல்லப்பட்டு. இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா மரியாயை புலம்போது, எப்படி நீர் என் சகோதரன் சுகம் இல்லாமல் இருக்கும்போது வந்திருந்தா அவன் வந்து செத்திருக்க மாட்டான். நீர் 4 நாள் கழிச்சு தானே வந்திருக்கிறீர். நீ மரியாதை மாத்தாலும் நினைச்சு பார்த்தாங்களா அவங்க சகோதரனை கூட இனிய நிறைய நாட்கள் வாழ்வோன்னு? இல்லை. முடியாததை ரொம்ப எளிதாக செய்யக்கூடியதான் நம்முடைய தேவன். ஆனா என்ன வேணும்? விசுவாசம்.